ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக்கொள்பவர், எல்லா நாமத்திலும் மேலானவர், ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக்கொள்பவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். நீர்தானே நீர்தானே எனக்கெல்லாமே, நீர்தானே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே உதவா என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர், உடைந்த என் வாழ்வை உருவாக்க வந்தவர், உதவா என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர், உடைந்த என் வாழ்வை உருவாக்க வந்தவர், பலத்த கேடகமாய் என்னோடு இருப்பவர், புதிய வேலனாய் என்னில் வாழ்பவர், பலத்த கேடகமாய் என்னோடு இருப்பவர், புதிய வேலனாய் என்னில் வாழ்பவர். நீர்தானே நீர்தானே எனக்கெல்லாமே. நீர்தானே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே பயப்படாதே நான் உன்னோடு என்றவர், தேவைகள் பெருகினாலும் என்னை நடத்த வல்லவர், பயப்படாதே நான் உன்னோடு என்றவர், தேவைகள் பெருகினால் என்னை நடத்த வல்லவர், புதிய வாக்குத்தத்தம் என் பேரில் தந்தவர், சொன்னதை செய்யும் வரை கைவிடாதவர், புதிய வாக்குத்தத்தம் என் பேரில் தந்தவர், சொன்னதை செய்யும் வரை கைவிடாதவர். நீர்தானே நீர்தானே எனக்கெல்லாமே. நீர்தானே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே சொல்லுமா. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாமே. இயேசுவே ஓ இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாமே. இயேசுவே பயப்படாதே நான் உன்னோடு என்றவர், தேவைகள் பெருகினாலும் என்னை நடத்த வல்லவர், பயப்படாதே நான் உன்னோடு என்றவர், தேவைகள் பெருகினால் என்னை நடத்த வல்லவர், புதிய வாக்குத்தத்தம் என் பேரில் தந்தவர், சொன்னதை செய்யும் வரை, சொன்னதை செய்யும் வரையிலும் நம்மை கைவிடாத ஒரு நேசர். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நீர்தானே நீர்தானே எனக்கெல்லாமே. நீர்தானே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே 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 எனக்கெல்லாமே. நீர்தானே இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாமே. இயேசுவே ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக்கொள்பவர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர், ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக்கொள்பவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். நீர்தானே நீர்தானே எனக்கெல்லாமே. நீர்தானே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே 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 எனக்கு எல்லாமே அவர் தான் சொல்லுகிறவங்க. இயேசுவே
அப்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். இந்த புதிய மாதத்தையும் கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறீர். உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை போஷிப்பிக்கிறவராக, எங்களை நடத்துகிறவராக, எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறீர். உம்முடைய வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். இந்த மாதத்திற்குரிய மன்னாவை, இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். துதிகன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கிட்டத்தில் உள்ளவங்க கரங்களை குலுக்கி இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்களேன். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தருகிற அருமையான இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் ஒருபோதும் என்பதாய். இந்த ஒருபோதும் என்கிற வார்த்தையை எப்பொழுதெல்லாம் நாம் பயன்படுத்துவோம்? ஒருபோதும் அப்படிங்கிற வார்த்தையை எப்பொழுதெல்லாம் நாம் பயன்படுத்துவோம்? எப்படி? புரியல. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடைபெறாத ஒரு காரியத்தை ஒருபோதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? நாம சொல்லுவோம். இது நெகட்டிவான ஒரு வார்த்தை. பாசிட்டிவான சொல்லும் போது சில நேரங்களில் ஒருபோது நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் உங்களை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தள்ளி போக மாட்டேன். ஆமென். இப்படி பல காரியங்களை நாம் சொல்லி கொண்டே போகலாம். ஆனால் இந்த மனிதர்கள் பயன்படுத்துகிற இந்த ஒருபோதும் என்கிற வார்த்தையானது சில நேரங்களிலே அது மறைந்து விடுகிறது. ஆமென். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது ஒன்றும் மறைந்து போவதில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போ, ஆனால் அவருடைய வார்த்தை மாத்திரம் என்ன செய்வதில்லை, ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் அவர் ஒரு 3 விதமான காரியங்களில் ஒருபோதும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை குறித்து வேகமாய் நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இதே வசனம் அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது காரியம், ஒருபோதும் நீங்கள் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலைகளிலும், எந்த நிலைகளிலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஒருபோதும் நீங்கள் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதில்லை. வேதம் அங்கே அதை தான் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆமென். எப்பொழுது, யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வார்த்தை தெளிவாய் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மீது நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கும்போது நாம் கெட்டு போவதில்லை. ஆமென். வார்த்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது ஒருபோதும் என்பதாக. அதிலே முதலாவது, ஒருபோதும் நீங்கள் கெட்டு போவதில்லை. எப்பொழுது நீங்கள் ஒருபோதும் கெட்டு போகாதபடி காணப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே பார்க்கிறோம், நம்பிக்கையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்பிக்கையுடையவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக, நமக்கு எதிராக இருக்கிற சகல காரியங்களின் நிமித்தமாக, நமக்கு வருகிற போராட்டங்களின் நிமித்தமாக, நமக்கு வருகிற பிரச்சனைகளின் நிமித்தமாக
நாம் சில நேரங்களிலே நம்பிக்கையை தொலைத்து விடுகிறோம், நம்பிக்கை அற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது, நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கும்போது நீங்கள் என் தேவனால் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். எதிலே நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க முடியும்? வாசிக்கலாம். முதலாவதாய் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களே நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஒரு நம்பிக்கை என்னவென்றால், என் தேவன் என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு பல நேரங்களிலே ஒரு சிறையின் அனுபவத்திற்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம். அந்த சூழ்நிலையிலே யார் எனக்கு விடுதலை அளிக்க முடியும், யார் இதுல இருந்து என்னை வெளிக்கொண்டு வர முடியும் என்று சொல்லி பல நேரங்களிலே அங்கலாய்த்து காணப்படுகிறோம், நம்பிக்கையை தொலைத்து விடுகிறோம். ஆனால் இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 22:4 வசனத்தை. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். பிதாக்கள் கர்த்தராகிய தேவன் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்ததின் நிமித்தமாக அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். தேவன் விடுவித்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்மையும் என் தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி என்றால் முதலாவதாய் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றால், சிறைப்பட்ட அனுபவம் இருந்தாலும் கூட கர்த்தர் என்னை இதில் இருந்து விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக வாசிக்கலாம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவன் மீது நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள். எப்படி என்றால் நம்பிக்கையோடு. அந்த விண்ணப்பத்தை என் தேவன் கேட்டருளினார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எதின் மீது நாம் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், என் தேவன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பல காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தேவைகளுக்காக அல்லது நம்முடைய வாழ்க்கையின் பலவீனத்திற்காக, நாம் சுகமடைய வேண்டும் என்பதற்காக, இப்படி பல காரியங்களுக்காய் அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய வேலை காரியங்களுக்காக, கையின் பிரயாசங்களுக்காக, இப்படி பலவிதமான காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து விண்ணப்பங்களை வைக்கிறோம், ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறோம். ஆனால் ஜெபித்து அதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் கடந்து சென்று நம்முடைய அன்றாட வேலைகளை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது, உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை, உங்களுடைய விண்ணப்பத்தின் ஜெபத்தை என் தேவன் கேட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் அப்படியே முடிந்தது அல்ல, அந்த ஜெபத்தோடு கூட என் தேவன் இதை எனக்கு செய்தார் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய இருதயத்திற்குள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களிலே இந்த நம்பிக்கை அற்று போனதாக இருக்கிறது, அந்த நம்பிக்கை இல்லாதபடி காணப்படுகிறது. நான் தேவனுடைய சமூகத்தில் கேட்டேன், அவ்வளவுதான், அதோட என் வேலை முடிந்து விட்டது, அது என்னுடைய கடமை, சரிதான். ஆனால் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதுதான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், என் தேவனுக்கு அழகான ஒரு பெயர் இருக்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்நாளின் விண்ணப்பத்தை என் தேவன் கேட்டிருப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது விடுவிக்கிறவர் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இரண்டாவது விண்ணப்பத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். மூன்றாவதாக வாசிக்கலாம். யோபு 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோபு 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மூன்றாவதாக நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்போம். நம்பிக்கை உண்டாகிறதினால் திடனாய் இருப்பீர்கள். நம்பிக்கை
உண்டாயிருந்ததினால் திடனாயிருப்பீர்கள். திடனாயிருந்தீர்கள். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். இங்கே மூன்றாவது காரியம் நாம் பார்க்கிறோம். திடன் என்னுடைய வாழ்க்கையில உண்டாகும் என்கிற நம்பிக்கை காணப்பட வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே இதை என்னால் செய்யவே முடியாது, இதை என்னுடைய வாழ்க்கையில செய்முறைப்படுத்தவே முடியாது, இது எனக்கு மிஞ்சின காரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பலவிதமான நெகட்டிவான காரியங்களை நாம் யோசிக்கிறோம். இதை செய்வதற்கு எனக்கு திடன் இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது திடன் உண்டாகும் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்றைக்கு திடன் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? பல நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். பல நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். இது அவ்வளோதான், இதோட முடிந்து போனது, தேவன் பார்த்து கொள்ளட்டும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல, எனக்கு இதை செய்ய திடன் இருக்கிறது. ஆமென். திடன் உண்டு என்கிற நம்பிக்கை மூன்றாவதாய் நம்முடையத்தில் காணப்பட வேண்டும். நான்காவது எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 37 அதிகாரம், சங்கீதம் 37 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். நான்காவது காரியம், எதில் மீது நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில காரியம் வாய்க்கும் என்று சொல்லி நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பல காரியங்களை ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு கேள்விக்குறியோட சில நேரங்களிலே அது மாறிவிடுகிறது. ஆரம்பித்த இந்த காரியம் நிறைவாய் பரிபூர்ணமாய் வெற்றியாய் முடியுமா என்று சொல்லி அதிலே நாம் என்ன செய்ய விடுகிறோம்? நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். ஏனென்றால் தொடங்கும் போது அது சந்தோஷமாகவும் எல்லா காரியங்களும் வாய்க்க செய்தது போல காணப்படும். ஆனால் போகும் போகும் வழியில் முட்கள் காணப்படுகிறது, கற்கள் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரிடுகிறது. இந்த காரியம் வாய்க்குமா, இந்த காரியம் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கணும் வேண்டும் என்றால் கர்த்தர் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அவர் காரியத்தை வாய்க்க செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை நான்காவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக எதிலே நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3 அதிகாரம், நீதிமொழிகள் 3 அதிகாரம் 26 வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி என்ன செய்வாராம்? காப்பார். அப்படி என்றால் ஐந்தாவது காரியம் எதிலே நாம் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தேவன் என்னை காப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவன் என்னை பாதுகாப்பார், தேவன் என்னை நடத்துவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பலவீனங்கள் வருகிறது, நோய்கள் தாக்குகிறது. அப்போ நம்ம யோசிப்போம்ல, தேவன் என்னை காக்கிறவராக இருப்பாரா? தேவன் என்னை பாதுகாப்பவராக இருப்பாரா? எங்கே வெளியே சென்றாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அன்றாடமாய் காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம் இல்லையா? ஒருவேளை வீட்டிலேருந்து வேலைக்கு கடந்து செல்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்கர்ஷன், ஒரு டூருக்கு கடந்து செல்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எங்கு கடந்து செல்கிறவர்களாக நாம் இருந்தாலும், ஒருவேளை தூர இடங்களுக்கு கடந்து செல்கிறவர்களாக இருந்தாலும் கூட நாம் ஒரு காரியத்துக்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் பிரயாணத்தை என்ன செய்யும்? வாய்க்க செய்யும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தாரும். எங்களுக்கு முன் செல்கிறவர்களாக என்ன செய்வோம்? கடந்து வாரும். இப்படி பாதுகாப்புக்காக நாம் என்ன செய்வோம்? நாம் ஜெபிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை காப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இங்கே வேத வசனம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க.
நீதிமொழிகள் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார். அல்லேலூயா. 5 காரியங்கள். முதலாவது காரியம் பார்க்கிறோம், நீங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதில்லை. எப்பொழுதென்றால் நம்பிக்கையுடையவர்களாய் நீங்கள் காணப்படும் போது நீங்கள் கெட்டு போவதில்லை. எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால், என் தேவன் என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. மூன்றாவதாக, என் வாழ்க்கையில திடன் உண்டாகும் என்கிறதான ஒரு நம்பிக்கை. நான்காவது, என் வாழ்க்கையில காரியம் வாய்க்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கை. ஐந்தாவது, என் தேவன் என்னை காப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கை. இவ்விதமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது, நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவது. இரண்டாவதாக, நீங்கள் ஒருபோதும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட போகிறீர்கள்? வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயத்தை நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே பார்க்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும், சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது பார்த்தோம், ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இரண்டாவது, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களிலே தலைகுனிகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. பல நேரங்களிலே வெட்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை இந்த போன மாதம் வரைக்கும் என் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது வெட்கப்பட்ட சூழ்நிலை தான் உண்டானது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் கடந்து வருகிறது. ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுது நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கும்போது, இங்கே வேதவசனம் அழகாய் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி என்றால் அவருடைய ஜனமாய் நீங்கள் காணப்படும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பல நேரங்களிலே கர்த்தருடைய ஜனத்தில் இருந்து பிரிக்கப்பட்டவர்களாய், சில நேரங்களிலே பிசாசின் பிடிகளிலே சிக்கிக் கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஜனமாய் இருக்கிறோமா, அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோமா, அல்லது சாத்தானின் கையிலே இருக்கிறோமா, உலகத்தின் கைகளிலே நாம் காணப்படுகிறோமா, உலகத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய ஜனமாய் நாம் இருக்கும்போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி அவருடைய ஜனமாய் இருக்க முடியும்? யார் அவருடைய ஜனமாய் இருக்க முடியும்? வேகமாய் சொல்லுகிறேன், வாசிக்கலாம். முதலாவது காரியம், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதலாவதாக, அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? நான் என் ஜனமாய் இருப்பார்கள். யார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் தெளிவாய் இன்னும் அழகாய் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் மறுபடியும். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, என் பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். என்ன அப்படின்னா, பிரமாணம் அல்லது தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமே என்றால் அவர்கள்
தேவ ஜனமாய் காணப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் ஜனமாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவதாக தேவ வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இந்த தேவ வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த தேவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் திறந்து வாசித்து தியானிப்பவர்களாக நாம் இருக்கிறோமா? பல நேரங்களில் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லும்போது அதை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம், எடுத்து நாம் கடந்து வருகிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஏன்? அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஜீவனாக இருக்கிறது. நீங்கள் எங்கு கடந்து சென்றாலும் ஏதோ ஒரு இடத்துல திகைத்து நிற்கும்போது நீங்கள் வாசித்ததான அந்த தேவ வார்த்தையானது, அந்த வசனமானது உங்களோடு பேசும். அது உங்களை வழிநடத்துகிறதாய் காணப்படும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை வழி காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமே என்றால் நாம் அவருடைய ஜனங்களாய் காணப்படுவோம். முதலாவது. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம். எரேமியா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இரண்டாவதாய் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். போதும். அப்ப இங்கே போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் இரண்டாவது காரியம் அவருடைய வாக்குக்கு செவி கொடுப்பவராய் இருக்க வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவராய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே வேதத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோமா, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா என்றால் பல நேரங்களில் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சாதகமாக இருந்தால், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருந்தால் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம். ஒருவேளை அந்த வார்த்தை கடினமான ஒரு காரியமாய் நமக்கு நேராய் வருகிறது என்றால் அது நமக்கு எப்படி இருக்குது? கசப்பா இருக்கிறது. அதுக்கு நாம் செவி கொடுப்பதே இல்லை. இல்லை இதுக்கு பிறகு நம்ம அதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுயத்துக்கு நேராய் நாம் என்ன செஞ்சிடறோம்? போய்விடுகிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நீங்க எப்பொழுது அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்களாய் இருக்கும் போது. மூன்றாவதாய் வாசிக்கலாம். எரேமியா 11ஆம் அதிகாரம். எரேமியா 11:3 வசனம். என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே, நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். மூன்றாவதாக இங்கே பார்க்கிறோம், எப்பொழுது நாம் அவருடைய ஜனமாகவும் அவர் நமக்கு தேவனாகவும் இருப்பார் என்றால் சத்தத்திற்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் கற்பிக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்முறைப்படுத்த வேண்டும். அவர் கற்பிக்கிற காரியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே அவர் கற்பிக்கிற காரியங்களுக்கு மாறாக நாம் செய்கிறவர்களாய் இருப்போம். அப்படி என்றால் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு கற்பிக்கிற காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருக்கும்போது அவருடைய ஜனமாய் நாம் என்ன செய்வோம்? காணப்படுவோம். நான்காவது வாசிக்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால், என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய், எனக்கு சொந்த ஜனமாய்
இருப்பாய் என்றும் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை போதும். நான்காவது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவளாய் இருக்க வேண்டும். பார்க்கிற அநேக காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறது என்னவென்றால், அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்கிறவளாய் நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களில் சொல்வதை கேட்காதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம், கடந்து போய் விடுகிறோம். நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை அதை அப்படியே கீழ்ப்படுகிறவளாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. வார்த்தைகள் கேள்விகள் கூட கேட்காதபடிக்கு தன் ஒரே மகனை பலியிடுவதற்காக கீழ்ப்படிந்தவராக என்ன செஞ்சார், கடந்து சென்றார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பி கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். யோனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாதபடிக்கு, போக வேண்டிய இடத்திற்கு போகாதபடிக்கு, அதற்கு எதிர்மறையாக இருக்கிற திசைக்கு நேராய் அவர் ஓடி போனார். ஆனால் மறுபடியும் என்ன செஞ்சார், தேவ கரத்துக்குள்ளே வந்தார். கட்டளைகளை கைக்கொள்ளுபவர்களாக இருக்கும்போது நாம் அவருடைய ஜனமாக என்ன செய்வோம், காணப்படுவோம். ஐந்தாவது, கடைசியாக அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். எசேக்கியல் 36ஆம் அதிகாரம். எசேக்கியல் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அப்பொழுது நான் உங்கள் மீது என்ன தெளிப்பேன்? சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நகரலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் சுத்தமாவீர்கள். 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். 25ஆம் வசனத்துடைய தொடர்ச்சியை 26, 27, 28 நாம் வாசிக்கிறோம். ஆனால் முதல் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை சுத்தப்படுத்திக் கொள்பவர்கள் தேவ ஜனமாயிருப்பார்கள். நம்மை பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் நம்மை காத்து கொள்ளும் போது நாம் அவருடைய ஜனமாய் நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாய் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காணப்படுவீர்கள் என்றால், நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கும்போது. அல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் என் வாழ்க்கையில் வெட்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொல்கிறீர்களா? இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுது என்றால் இயேசு இருப்பதால். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? அப்படியே எல்லாரும் எழும்பிக்கொள்ளுமா? ஒரு நிமிடம் எழுப்பி கொண்டு இந்த பாடலின் அடியே என்னோடு கூட தெரிந்தவர்கள் சேர்ந்து பாருங்க. ஒரே ஒரு கவிதா என்னோடு கூட சேர்ந்து நாம் பாடலாம். நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாடல் தெரிஞ்சிச்சா? மறுபடியும் என்னோட கூட பாடுவீங்களா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால். சொல்லுங்க, இயேசு இருப்பதால். ரைட் தானா? அதுக்கப்புறம் இயேசு என்னோடு இருப்பதால். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால். இங்க பார்க்கலாம், இதான் நடக்கிறதா? நல்லா நல்லா. இங்க எப்படி நடப்பீங்க? ரைட். அடுத்தது இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி போவதில்லை. ரைட். என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. மறுபடியும் சத்தமா ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. மறுபடியும் இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி எல்லாரும் கலந்து கொள்வோம். மூன்றாவதாய் வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், ஒருபோதும் உன்னை தள்ளாட ஓட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் வேதம் சொல்லுகிறது, ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்மை தள்ளாட ஓட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் அப்படியே கொஞ்சம் சீசா மாதிரி என்ன செய்கிறது, தள்ளாடுகிறதா இருக்கிறார். அப்போல்லாம் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னை யார் தூக்கி விடுவது? ஆமென். என்னை யார் பலப்படுத்துவது? யார் எனக்கு உதவி செய்வது? யார் என் கரத்தை பிடித்து நடத்துவது? ஆனால் வேதம் சொல்கிறது, உங்களை ஒருபோதும் தள்ளாட விடாத ஒரு நேசர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எப்பொழுது? அந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, நம் பாரத்தை அவர் மீது வைக்கும் போது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்படி என்றால் நம் பாரத்தை அவர் மீது வைக்க வேண்டும்.
இன்றைக்கு பல நேரங்களிலே ஆலயத்துக்கு வருகிறோம், செபிக்கிறோம், நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறோம். ஆனால் முடிந்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் அதையே என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? தூக்கி கொண்டு போய்விடுகிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. பாரத்தை அவர் மீது என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாரத்தை அவர் மீது வைக்கும் போது ஒரு நாளும் நாம் தள்ளாடுவதில்லை. அந்த பாரத்தை வைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? முதலாவது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசுவினிடத்தில் வாங்க. இன்றைக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனிடத்தில் செல்ல வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே பாரம் நம்முடைய இருதயத்தை அழுத்தும் போது, அந்த பாரத்தை நாம் சுமந்து கொள்ளும் போது தேவனுடைய கரத்துக்கு நேராய், தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் போக வேண்டும் என்ற எண்ணமே என்ன செய்வதில்லை, பல நேரத்தில் வருவதில்லை. காரணம், என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துச்சு, என் வாழ்க்கையில் பல பிரச்சனை. இன்றைக்கு பாரம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குமே என்றால் முதலாவது தேவனை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நோக்கி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம் பாரத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், பாவத்தை நாம் தள்ளிவிட்டு, தொடர்ந்து வேதவசனம் சொல்லுகிறது, நம்மை படைத்தவராகிய நம் தேவனை நோக்கி, நமக்கு நியமித்து இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது பாவத்தை தள்ளி விடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் செல்ல வேண்டும். இரண்டாவது பாவத்தை தள்ளிவிடுவதாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாய் கடைசியாய் நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆமென். மூன்றாவதாக, நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வம். இன்றைக்கு பல நேரங்களில் சோகமாக, சோர்ந்து போனவர்களாக, பாரம் அதிகமாய் இருக்கும்போது என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னை பார்த்து என்னடா ஆச்சு, என்ன நடந்துச்சு என்று கேட்பதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நம்மை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை நமக்காய் ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவரை நம்மை மீட்டெடுத்தவர். ஹல்லேலூயா. அவரை தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றினவர். அப்படி என்றால் அந்த பாரத்தை விசாரிக்கிறவரிடத்துல நாம் வைத்து விட வேண்டும். அப்பொழுது நாம் ஒருபோதும் தள்ளாட ஒட்டாமல் காணப்படுவோம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், ஒருபோதும் அவர் நம்மை தள்ளாட ஓட்டார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரை உன்னை அதிசயம்
செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென். கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிக்கிறவர், அவரை உன்னை உன்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவர். ஆதரியம் செய்வார். அப்படியே நம்ம எல்லாரும் எழுப்பிக் கொள்வோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஓ, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார். ஓ அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனும் தாயும் எல்லா கைகளை தட்டி சந்தோஷமா நம்மை அணைத்துக் கொள்வார். ஓ, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட உங்களை ஒரு நாளும் அவர் தள்ளாட விடமாட்டார். உங்களை நித்தமும் நடத்துகிறவராய் காணப்படுவார். Yes, glory to God. அவர் நீதிமானை அவர் தள்ளாட விடுவதில்லை. உங்களையும் அவர் ஒருபோதும் தள்ளாட விடாதவராய் காணப்படுவார். கர்த்தருடைய சமூகத்துல இந்த கால வேளையில ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்த வசனம் என் வாழ்க்கையில ஆண்டவரே நிறைவேறுவதாக. உம்முடைய வாக்குத்தத்தத்தினால் என்னை நிரப்புவீராக. Yes, glory to God. ஓடித்தாவோமே நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே, ஆமென். அவரே உன்னை glory செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Thank you, glory to God. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஒருபோதும் உங்களை அவை விடுவதில்லை. நெவர். உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் அவர் விலகுகிறவர் அல்ல. 3 காரியங்களை இந்த மாதத்தின் முதல் நாளில் அவருடைய வாக்குத்தத்த வசனமாய் நாம் பார்க்கிறோம். முதலாவது, நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இரண்டாவது, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது, நீங்கள் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை. ஒருவேளை இந்த மாத தொடக்கத்திலேயே இந்த நாள் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும், என் வாழ்க்கையின் நிலைகளை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்றால், ஜெபத்தோடு இந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டு இருப்பீர்களே என்றால், ஒருபோதும் கைவிடாத நேசர், ஒருபோதும் விலகிடாத ஒரு நேசர் உங்களை கரத்தை பிடிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தாங்குகிறவராய், உங்களை தேற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஒருபோதும் நீங்கள் கெட்டு போவதில்லை. ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் நீங்கள் தள்ளாடுவதில்லை. அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் நாம் சிந்தித்து பார்த்தோம். நீங்கள் கெட்டு போகாதபடி இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். வெட்கப்பட்டு போகாதபடி காணப்பட வேண்டும் என்றால் அவருடைய ஜனமாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் தள்ளாடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மேல் காணப்படுகிற சகல பாரத்தையும் அவர் மீது வைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம சுமக்க தேவையில்லை. அவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மீது நாம் வைக்கும் போது தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார்.
அவர் நம்மளை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவாதி தேவனை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். ஒருபோதும் இந்த 3 காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கை நடைபெறாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கரங்களை உயர்த்தி சொல்லுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் அவர் என்னை தேற்றுவார். அவர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையின் தெய்வமாய் இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சத்தத்தை உயர்த்தி 2 கரங்களை வானத்துக்கு உயர்த்த. இயேசுவே என் நேசரே தேற்றுவார். நல்ல சத்தமாய். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சத்தமா சொல்வீர்களா? ஒரு எஸ் க்ளோரி. இன்னும் சத்தமா. ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நல்ல சத்தமா சொல்வீர்களா? ஒருபோதும் கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடாதவராய் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் மேல் காணப்படுவீராக. என் தேவ ஆவியானுடைய கரம் ஒவ்வொரு சிரசின் மேலும் இப்போது வைக்கப்படுவதாக. ஐயா தீபா சக்கரதனமா ரிவாரியா துரரே. ஆண்கள் பகுதியில நீங்க மாத்திரம் சத்தமா சொல்வீர்களா? ஒருபோதும் எஸ் க்ளோரி. பெண்கள் பகுதியில நீங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் ஆமென் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி வர செய்தீர்.
அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர். உடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை ஏற்றுப்படும் என்று சொல்லி நாங்கள் துதிக்கும் போதெல்லாம் உடைய கிருபையை தந்திரு, உடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை நடத்துகிறேன். இந்த மாதத்தில் ஒருபோதும் நாங்கள் கெட்டு போகாமல், ஒருபோதும் வெட்கமடையாமல், ஒருபோதும் தள்ளாடாமல் இருக்க என் தேவனுடைய கிருபை தார். பெரிய காரியங்களை செய்யும். திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா.